வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ரிமைனிங் டாபிக் எல்லாமே முடிச்சிட்டோம். இதுதான் யூனிட் 2ல லாஸ்ட் டாபிக். ரிமைனிங் நம்ம ஹைலைட் பண்ணாம இருக்கிறதெல்லாம் ஈஸியான டாபிக் தான். நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ரீட் அவுட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாலே நம்ம கரெக்டாக ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ என்னென்ன படிக்கிறோமோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். டுடே அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு உயிர் எழுத்துக்களின் வரிசை, மெய் எழுத்துக்களின் வரிசை, உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசை இந்த மூன்றுமே தெரிஞ்சா போதும், நம்ம கரெக்டா ஆன்சர் வந்து சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு வந்து ஒரு 6 சொற்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 6 சொற்கள்லயும் முதல் எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முதல் எழுத்துக்கள் வரிசைப்படியும் நம்ம அகர வரிசைப்படுத்தலாம். அல்லது முதல் எழுத்துக்கள் எல்லாமே சேமா கொடுத்துட்டாங்க, ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா இரண்டாவது எழுத்தை வச்சு நாம அகர வரிசைப்படுத்தணும். அது ரிலேட்டடா நான் கொஞ்சம் கொஷின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இதை பார்த்துடலாம். உயிரெழுத்துக்கள் 12 வரிசைகள், இது நமக்கு எல்லாமே தெரியும். இந்த வரிசை தெரியணும். இரண்டாவது மெய்யெழுத்துக்கள் 18க்கும் வரிசை தெரியணும். அடுத்து இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் புணரும் போது நமக்கு உயிர்மெய் எழுத்து தோன்றும். அப்போ இந்த உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்குமே உயிரெழுத்துக்கள் ஈஸியா தெரியும். மெய்யெழுத்துக்கள் வரிசை மட்டும் நம்ம ஒருக்கா பார்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அதுல தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன் ஆகிய 18 எழுத்துக்கள். இந்த 12 உயிர் எழுத்தும் 18 மெய் எழுத்தும் சேர்ந்துதான் நமக்கு உயிர்மெய் எழுத்து உண்டாகுது. அது நமக்கு 216 எழுத்துக்கள் இருக்கு. இந்த எழுத்துக்கள் எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம இந்த இதுக்கு ஆன்சர் கரெக்டா பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு பாருங்க. பாரதி, பாரம், பா, மாலை, பானை, பாறை. இப்போ இதுல எல்லாத்துலயுமே முதல் எழுத்து பாருங்க பா தான் இருக்குது. இதுதான் நான் சொன்னேன், முதல் எழுத்து எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இரண்டாவது எழுத்தை கம்பேர் பண்ணி நம்ம போடணும். இப்ப முதல் ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம். முதல்ல என்ன வரும், பாவன்னா வரும். ஏன்னா இதுக்கு இரண்டாவது எழுத்தே கிடையாது, அப்போ பா தான் முதல்ல வரும். அடுத்தது பாருங்க, இரண்டாவது என்ன வரும்னு பார்க்கணும். பாரதி, பாரம், பாலை, பானை, பாறைன்னு இருக்குது. இப்போ நை, ரை இதெல்லாம் வந்து கடைசியா தான் நமக்கு வரும். ஸோ இதை விட்டுறலாம். இப்போ இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒண்ணு வரணும். இப்போ இரண்டாவது எழுத்து பாருங்க, இதுலயும் ரா இருக்கு, இதுலயும் ரா இருக்கு. அப்ப இதை நம்மளால எடுத்துக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்கா மூன்றாவது எழுத்துக்கு போகணும். இப்போ மூன்றாவது எழுத்து பாருங்க, தீ இங்க இருக்கு, இங்க இம் இருக்கு. இப்ப மெய்யெழுத்துக்களின் வரிசையில நமக்கு தீ வருமா இம்மு வருமான்னு பார்க்கணும். நமக்கு என்ன வரும், தீ தான் வரும். அப்போ இதுல இரண்டாவது என்ன வரும், பாரதி வரும். மூன்றாவது பாரம் வரும். இம்முக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன எழுத்து வரும், இல் அப்படின்ற எழுத்து வரும். அப்போ இல்லோடு ஆ சேர்ந்து லா இந்த மாதிரி சேர்ந்து வரும். அப்போ இம்முக்கு அடுத்து லை வரணும். அப்போ பாலை. அதுக்கடுத்து இல்லுக்கு அடுத்து என்ன வரும், இரு வரும். அப்போ பாறை. நெக்ஸ்ட் பானை. இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, பசு, பகடு, நெய், நேர்மை, நொச்சி, நோய், பகடு, பசு. அதாவது இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா எழுத்துக்களையும் முதல் எழுத்து வந்துட்டு 4 எழுத்துக்கள் 4 சொற்கள்ல ஒரே மாதிரி இருக்கு, 2 சொற்கள்ல பா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வருமா இப்போ வருமா அப்படின்றது நமக்கு தெரியணும். முதல்ல நமக்கு என்ன வரும், இந்து அப்படின்ற எழுத்து தான் வரும். அப்போ இந்த வரிசையில உள்ளதை ஃபர்ஸ்ட் நாம அகர வரிசைப்படுத்தணும். அப்ப இந்துல என்ன வரும், நே வரும், அடுத்து நே வரும், அடுத்து நோ, நோ. அப்போ இந்த 4ஐயும் முதல்ல நாம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, பகடு, பசு இருக்கு. ரெண்டுலயுமே முதல் எழுத்து பா இருக்கு. அப்ப இரண்டாவது எழுத்தை செக் பண்ணணும். இரண்டாவது எழுத்து முதல்ல கா இருக்கு, இதுல இரண்டாவது எழுத்து சு இருக்கு. இதுல முதல்ல எழுத்து என்ன வரும், இக்கு தான் நமக்கு வரும். அப்போ பகட போடணும், பசுவை இரண்டாவது போடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, நாகம், நிச்சயம், நறுமணம், நுரை, நூல், நீக்கம். இதுல முதல்ல நாதான் வரும். ஏன்னா இது எல்லாமே நாவரிசையில தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நா, நீ, நீ, நூ, நூ அந்த மாதிரி இதுல எழுதணும். இதுல பாருங்க, நறுமணம், அடுத்து நாகம், அடுத்து நிச்சயம், அடுத்து நீக்கம், அடுத்து நுரை, அடுத்து நூல், அடுத்து தருப்பை, தந்தை, தமிழ், தகழ், தடாகம். இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரணும் பாருங்க,
தா எல்லாத்துலயும் முதல்ல கொடுத்துட்டாங்க. தாவுக்கு அடுத்து முதல்ல ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும். இரண்டாவது எழுத்துல எந்த எழுத்து முதல்ல வர எழுத்துன்னு பாருங்க. தகடு. தகடு. அப்ப இதுதான் நமக்கு முதல்ல வர எழுத்து. அடுத்தது பாருங்க தகளி, அடுத்து தடாகம், அடுத்து தந்தை, அடுத்து தமிழ், அடுத்து கருப்பை. இதே மாதிரிதான் நமக்கு அகர வரிசைப்படுத்தி எழுதணும். எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது பாருங்க சூரியன், சிநேகம், சீதை, காட்சி, சந்திரன், சுமை. இது எல்லாமே நமக்கு சாவரிசை சொற்கள். அப்ப இதுல நம்ம முதல்ல உள்ளது எப்படி எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. இதுல காட்சி இல்லாம இருக்கு. காட்சி மிஸ்டேக்கா இருக்கு. சாட்சி அப்படின்னு வரணும். அப்போ முதல்ல என்ன வரணும்? சந்திரன் சா, அடுத்து சாட்சி, அடுத்து சிநேகம், அடுத்து சீதை, அடுத்து சுமை, சூரியன். அடுத்தது பாருங்க ஏகலைவர், 5, ஒருமை, ஏகாதசி, ஐக்கியம். இப்போ இதுல எல்லா சொற்கள்லையும் முதல் எழுத்து உயிர் எழுத்துக்களா கொடுத்திருக்காங்க. அப்போ உயிர் எழுத்துக்கள் வரிசையில நம்ம என்ன செய்யணும்? அகர வரிசைப்படுத்தணும். முதல்ல பாருங்க ஏன்னா இதுதான் நமக்கு முதல்ல வரும். ஆனா ரெண்டுமே ஏல இருக்கு. ஏகலைவர், ஏகாதசி அப்படின்னு இருக்கு. இப்போ கா முதல்ல வருமா, கா முதல்ல வருமான்னு பார்க்கணும். நமக்கு கா தான் முதல் வரும். அப்போ ஏகலைவர், இரண்டாவது ஏகாதசி, அப்புறம் ஏ அடுத்து ஐ வரும். அப்போ ஐலையுமே நமக்கு 2 இருக்கு. ஐக்கியம் இருக்கு, 5 இருக்கு. அப்போ முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா இரண்டாவது எழுத்தை பார்க்கணும். இரண்டாவது எழுத்து இங்க இந்து இருக்கு, இங்க இக்கு இருக்கு. அப்போ முதல்ல எந்த எழுத்து வரணும்? இக்கு தான் வரும். அப்ப ஐக்கியம். அடுத்து இங்க 5. நெக்ஸ்ட் ஓ, அது ஒருமை. அடுத்து பாருங்க அந்தணர், ஆக்கம், உணவு, ஆடவர், இசை, லக்குமி, உணவு. இதுலயும் உயிரெழுத்துக்களின் வரிசைப்படி நம்ம எழுதணும். அந்தணர், ஆக்கம், ஆடவர், இசை, லக்குமி, உணவு. நெக்ஸ்ட் பாருங்க உயிர், உபாயம், உதயம், உடுக்கை, உண்மை, உபகாரம். இதுல எல்லா சொற்கள்லையும் முதல் எழுத்து ஊ இருக்கு. அப்ப இரண்டாவது எழுத்தை வச்சு நாம வரிசைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் பாருங்க இதுல இட்டு தான் முதல்ல வர எழுத்து. அப்போ உடுக்கை. இட்டுக்கு அப்புறம் இன்னு வரும். சோ உண்மை. இட்டு இன்னு அதுக்கப்புறம் இத்து வரும். அப்போ உதயம். அடுத்து பா, உபகாரம். அதுக்கு அடுத்து பாவண்ணா வரும். உபாயம். அடுத்து உயிர். இந்த மாதிரி நாம வரிசைப்படுத்தணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க குளம், கூகை, காந்தம், கேடகம், கோழி, வெளிர். இதற்குரிய ஆன்சர் குளம், கூகை, காந்தம், கேடகம், கோழி, வெளிர். ஓகேவா? இதுல நம்ம தப்பா கொடுத்துருக்காங்க. இதுல ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு காந்தம் தான் வரணும். அதாவது கா கா, கே கே, கூ கூ அப்படின்னு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? காந்தம், கேடகம், கோழி. அடுத்து நமக்கு குளம், கூகை, வெளிர் அப்படின்னு நமக்கு வரணும். ஸோ இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க கணிதம், கூம்பு, கட்டழகு, கரடி, கலவை, காடு. இதுல நமக்கு முதல்ல என்ன வரணும்னு பாருங்க. எல்லாமே கால கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இரண்டாவது எழுத்தை பார்க்கணும். இரண்டாவது எழுத்துல முதல்ல என்ன வருது? இட்டு வந்திருக்கு. ஓகேவா? இட்டு தான் முதல்ல வரும். அப்ப கட்டழகு. அடுத்து 3 சுழி நீ இருக்கு. அப்போ அது இரண்டாவது வரணும். அடுத்து கம்பு, அடுத்து கரடி, அடுத்து கலவை, அடுத்து காடு. இதுல ஏன் நம்ம காடை லாஸ்ட் எழுதியிருக்கோம் அப்படின்னா காவுக்கு அப்புறம் தான் காவன்னா வரணும். இந்த மாதிரி தான் நம்ம வரிசைப்படுத்தணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் பார்த்துடலாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. பின்வருவன வச்சுள் அகர வரிசைப்படுத்தி எழுதப்பட்ட நவமணிகளை தேர்வு செய்க. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். இதுதான் அகர வரிசைப்படி எழுதுறது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க தவப்பெருஞ்சுடல், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை. இதுல ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கேழ்வர், பொலிக்கும், நசையி, போத்து, மஞ்சை, நல்குவர், சாவகர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. முதல்ல கா வரிசையில எழுதும். அப்போ முதல்ல என்ன வரும்? கேழ்வர் வரும். இரண்டாவது என்ன இருக்குன்னு பாருங்க. இச்சு சா வரிசை வந்திருக்கு. அப்ப இரண்டாவது என்ன வரும்? சாவகர் அப்படின்னு வரும். அடுத்து மூன்றாவது நசையி. அடுத்து நாக்கு அப்புறம் நல்குவர். இச்சுக்கு அப்புறம் தானே இல்லு வரும். அப்போ நல்குவர். அதுக்கடுத்து பொலிக்கும். அதுக்கடுத்து போத்து. அதுக்கடுத்து நமக்கு லாஸ்டா என்ன வருது பாருங்க? மஞ்சை வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் பாருங்க அகரவரிசை படுத்துக. இசைக்கருவிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி. இதுல பாருங்க எல்லாத்துலயுமே முதல் எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருக்கு. ஆனா ஒரு எழுத்துல மட்டும் உயிர் எழுத்து வந்திருக்கு முதல் சொல்லு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல உயிர் எழுத்துக்களுக்கு தான் கொடுக்கணும். அப்போ இதுல முதல்ல அகரவரிசைப்படுத்தணும்னா முதல்ல நமக்கு உடுக்கை தான் வரும். அதுக்கு அடுத்து தான் நம்ம உயிர்மெய் எழுத்துக்கு போகணும். இப்போ உயிர்மெய் எழுத்துல முதல்ல என்ன வரும்? கா வரும். ஸோ கணப்பறை. அடுத்து என்ன வரும்? தா வரும். அடுத்து தவில், அடுத்து நாகசுரம், அடுத்து படகம், மகுடி. அடுத்தது பாருங்க அகரவரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இதுல பாருங்க கி, கௌ, கி, கோ, கு அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. இதுல அகரவரிசைப்படுத்தணும். முதல்ல என்ன வரும்? கி. அது கரெக்ட் தான். ரெண்டாவது என்ன வரணும்? கீ வரணும். அப்போ கீற்று. அடுத்து கு, குருவி. அடுத்து கோ, கோலம். ஃபைனலாக தான் கௌதாரி வரும். இந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டீல இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுல எது எது நம்ம கரெக்ட் அப்படின்றத நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்க திறன்பேசி, துறைமுகம், தெருக்கூத்து. இது கரெக்டான்னு பாருங்க. டி, தி, து, து, தே, தே இந்த மாதிரி தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அடுத்தது பாருங்க மூதூர், மென்பொருள், முன்னீர் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது தவறு. எப்படி சொல்றேன் அப்படின்னா மூக்கு அடுத்து தான் நமக்கு மூவன்னா வரணும். அப்போ இது வந்து தவறு. அடுத்து பாருங்க பண்பாடு, பூங்காற்று, பைந்தமிழ். இது கரெக்ட். அப்போ 1, 3 சரி. நெக்ஸ்ட் பாருங்க தகர வரிசை சொற்களை அகரவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திண்ணை, தங்கம், துணை, தாழ்பால், தீ, தீது. இதுலயுமே நமக்கு முதல் எழுத்து சொற்கள் வந்து நமக்கு தெரிஞ்சா போதும். முதல்ல பாருங்க தங்கம், தா வரணும். தாக்கு அப்புறம் தாவண்ணா வரணும். அதுக்கடுத்து தீ வரணும். திண்ணை. அதுக்கடுத்து தீ. அதுக்கடுத்து தீது. அதுக்கப்புறம் தூ வரணும். துணை. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க அகரவரிசையில் தேர்ந்தெடுக்க. இதுல பாருங்க முதல்ல உயிரெழுத்துக்கள் ஒரு இதுல வந்துருச்சு அப்படின்னா உயிரெழுத்து தான் முதல்ல வரணும். உழவு. அதுக்கடுத்து பாருங்க ஏர் இருக்கு. அப்ப இரண்டாவது ஏர் வரணும். மூன்றாவது மண் வரணும். நான்காவது மாடு வரணும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. இதெல்லாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். அதுக்கடுத்து பாருங்க பெயர் சொற்கள் கொடுத்துட்டாங்க. இதை அகரவரிசையில எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ பெயர் சொற்கள்ல ஏதாவது உயிரெழுத்து இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இதுல உயிரெழுத்து இருக்கு. ஆசிரியர் இருக்குது. அடுத்து உயிரெழுத்து என்னன்னு பாருங்க. ஓனான் இருக்குது. அதுக்கடுத்து ஏதாவது உயிரெழுத்து இருக்கான்னு பாருங்க. எதுவுமே இல்லை. ரிமைனிங் எல்லாமே உயிர்மெய் எழுத்துக்கள் தான் இருக்கு. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில இனிமேல் நாம ஆர்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஆசிரியர் வரும். இரண்டாவது ஓனான். மூன்றாவது கிளி வரணும். நான்காவது தேனி. ஐந்தாவது தையல். ஆறாவது பழம். ஏழாவது மான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அகரவரிசையில் அமைந்த தொடரை தேர்வு செய்க. மலையில் மண்டூகம் மாய்ந்தது அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க எல்லாமே மாலை தான் இருக்கு. அதனால நம்ம என்ன செக் பண்ணுவோம்? இரண்டாவது சொல்ல செக் பண்ணுவோம். அப்ப இதுல லை இருக்கு. இதுல இன் இருக்கு. இதுல ஈ இருக்கு. அப்போ முதல்ல நமக்கு என்ன வரணும்? இன்னு தான் நமக்கு மெய்யெழுத்துக்களின் வரிசையில முதல்ல வரும். அப்போ ஃபர்ஸ்ட் சொல்ல என்னவா இருக்கணும்? மண்டூகம் அப்படின்னு இருக்கணும். அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பில இருக்கு. மண்டூகம் மலையில் மாய்ந்தது. அப்போ இது கரெக்டான ஒண்ணு. நெக்ஸ்ட் பாருங்க பல்லாண்டு, முத்து, ஆமணக்கு, கொம்பு, அரசன். இப்போ உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்தும் சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா முதல்ல நமக்கு உயிரெழுத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் நாம கொடுக்கணும். அப்போ முதல்ல என்ன இருக்கு? அரசன் வரணும். இரண்டாவது ஆமணக்கு வரணும். அதுக்கடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில நாம கரெக்டா பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன வரும்? கொம்பு வரும். அதுக்கடுத்து பல்லாண்டு. அடுத்து முத்து. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சுற்றம், சிந்தனை, செய்யுள், சேரலாதன், சோம்பல். இதுல எல்லாமே சா வரிசையில கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல சா, சா, சி, சி, சே, சே இந்த மாதிரி போகும். அப்ப சா இல்ல, சாவண்ணாவும் இல்ல, சி இருக்கு. அப்போ முதல்ல என்ன வரும்? சிந்தனை வரும். அடுத்து சி இல்ல, அடுத்து சூ இருக்கு. அப்போ சுற்றம். அடுத்து செய்யுள். அடுத்து சேரலாதன். அடுத்து சோ இல்ல, ஆனா சோவண்ணா இருக்கு. அப்போ சோம்பல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். உழவு, ஏர், மண், மாடு.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொன்றை, கெண்டை, கண், கீரன், காடை இதுல எல்லாமே நமக்கு கா வரிசை சொற்கள் கொடுத்திருக்காங்க. அப்போ முதல்ல என்ன வரணும்? கா வரணும். இரண்டாவது காடை வரணும். அடுத்து கீ வரணும். அப்ப கீரன். அடுத்து கே வரணும். அப்ப கேல கெண்டை இருக்குது. அடுத்து கோ அப்போ கொன்றை. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. மருங்கை ஃபர்ஸ்ட்லேயே நம்ம அகரவரிசைப்படுத்திடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. மிளகு, மருங்கை, முசிறி, மூதூர், மேற்கு மலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு மா வரிசை சொற்கள். அப்ப மா, மீ, மூ, மே, இந்த வரிசையில நம்ம எழுதணும். முதல்ல மருங்கை, அடுத்து மிளகு, அடுத்து மீ என்ன இல்லை ஆனா மூ இருக்கு. அப்ப அடுத்து முசிறி, அடுத்து மூதூர், அடுத்து மேற்கு மலை. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. சுற்றம், சீர்தூக்கு, சிந்தனை, சாட்டை, சங்கு இது அகரவரிசைப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே சா வரிசை சொற்கள். அப்போ முதல்ல என்ன வரும்? சங்கு வரணும். இரண்டாவது சாட்டை, அடுத்து சிந்தனை, அடுத்து சீர்தூக்கு, அடுத்து சுற்றம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. மொழிபெயர்ப்பு, முன்னீர், மேடு பள்ளம், மனத்துயர், மீமிசை இது எல்லாமே மா வரிசை சொற்கள். இப்போ முதல்ல மா இருக்கான்னு பாருங்க. இருக்குது. மனத்துயர் அதான் ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்து மாவண்ணா இல்லை. அடுத்து என்ன இருக்கும்? மாமா, மீ இருக்கான்னு பார்க்கணும். மீ இல்லை ஆனா மீ என்ன இருக்கு? ஸோ மீமிசை. அடுத்து மூ இருக்கான்னு பார்க்கணும். மூ இருக்கு. முன்னீர் இருக்கு. ஸோ அது. அடுத்து மூவண்ணா இருக்கான்னு பாருங்க. இல்லை. அடுத்து மே இருக்கான்னு பாருங்க. மே இல்லை ஆனா மே என்ன இருக்கு? ஸோ மேடு பள்ளம் அதுக்கு அடுத்து. அடுத்து மோ அப்படின்னு வரும். நமக்கு மோ வார்த்தையில தொடங்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. ஸோ மொழிபெயர்ப்பு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். சீருடை, சால்பு, சிலந்தி இதுல பாருங்க நமக்கு சா, சி இந்த வரிசையில வரும். அப்போ முதல்ல சால்பு வரும். அடுத்து சிலந்தி வரும். அடுத்து சீருடை. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செப்பு, சென்னை, செல்வம், செடி இப்ப எல்லாமே சே வரிசையில கொடுத்துட்டாங்க. அப்போ இரண்டாவது எழுத்தை வச்சு நம்ம கரெக்டா கொண்டு வரணும். இப்போ இரண்டாவது எழுத்துல முதல்ல என்ன வரும்னு பாருங்க. இட்டு. அப்போ முதல்ல செடி வரணும். அதுக்கடுத்து இப்பு. ஸோ செப்பு. அதுக்கடுத்து இல்லு செல்வம். அதுக்கடுத்து இன்னு சென்னை. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க. சீப்பு, சங்கு, சிலை, சாவி அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. இதுல நமக்கு சா, சி வரிசையில எழுதணும். ஸோ சங்கு, சாவி, சிலை, சீப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. முகில், புனல், நவ்வி, சிந்தை இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் இச்சு தான் வரும். முதல் எழுத்து. ஸோ சிந்தை, அடுத்து நவ்வி, அடுத்து புனல், அடுத்து முகில். அடுத்து சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம் இதுல ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வெகுளாமை, வேப்பிலை, வீடு பேரு, வாழ்க்கை, வையம் இது வா வரிசையில கொடுத்துருக்காங்க. முதல்ல வா இருக்கான்னு பாருங்க. இல்ல ஆனா வாவன்னா இருக்கு. அப்போ முதல்ல வாழ்க்கை தான் வரணும். அடுத்து வி இதுல வீடு பேரு இருக்கு. வா, வி, வே வரணும். அடுத்து வெகுளாமை, அடுத்து வேப்பிலை, அதுக்கடுத்து நமக்கு வை வரணும். ஸோ வையம். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அங்கை, அஞ்சு, அந்தி, அல்லல் இதுல முதல் எழுத்து எல்லாமே ஆண் கொடுத்துட்டாங்க. அப்ப இரண்டாவது மெய்யெழுத்தை வச்சு நாம வரிசைப்படுத்தணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நைதல், நாடு, நொச்சி, நுங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நா வரிசை சொற்கள். அப்போ முதல்ல நா, நீ, நோ அப்படி வரணும். அப்போ முதல்ல என்ன வரணும்? நாடு வரணும். இந்த நாடு ஆப்ஷன்ல எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டில தான் இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நாடு, நுங்கு, நைதல், நொச்சி. அடுத்து அகர வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளதை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாவரிசை சொற்கள். பாப்பா, பே, போ அந்த மாதிரி வரணும். அப்போ முதல்ல என்ன வரணும்? பட்டு, பாட்டு, பையன், பவ்வாம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சங்கு, சீப்பு, சைதை, சொல் இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததா. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. அடுத்தது பாருங்க. அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பாருங்க. அமிர்தம், அமிழ்து, அமிழ்தம்,
அமிழ்தல் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல கரெக்டா தப்பான்னு பார்க்கணும். இதுல 2 எழுத்துக்கள் ஒரே மாதிரி எல்லாத்துலயுமே வந்திருக்கு. அப்போ என்ன செய்யணும், மூன்றாவது எழுத்தை வந்து நாம ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ இக்கு இங்கு வரிசையில நம்ம போட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இரு வந்திருக்கு. இந்த இருக்கு முன்னாடி ஏதாவது எழுத்து வருதான்னு பாருங்க. இப்போ இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இரு. அப்போ இதுதான் நமக்கு முதல்ல வரணும். அடுத்து அமிழ்தல். இந்த அமிழ்துல நமக்கு 3 எழுத்துலையுமே இல்லு வந்திருக்கு. அப்போ இல்லுக்கு அடுத்து உள்ள ஒரு எழுத்தை வச்சு நம்ம சொல்லணும். இதுல தா தா தூ அப்படின்னு வந்திருக்கு. அப்போ முதல்ல என்ன வரணும், நமக்கு தா தான் வரணும். ஆனா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, தூ கொடுத்துருக்காங்க. அப்போ இதனால இது தவறு. அடுத்து பாருங்க, ஈரம் ஈரல் ஈருயிர் ஈகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு முதல்ல ஈகை தான் வரணும். ஏன்னா நமக்கு காதான உயிர்மை வரிசையில முதல்ல வரும். அடுத்தது பாருங்க, கண் கண்டம் கண்டு கண்ணி. இதுல பாருங்க முதல்ல இன் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து எல்லாத்துலயுமே 3 எழுத்துக்கள் இருக்கு. இப்ப 3 எழுத்துக்கள் இல்லத பாருங்க. கண், இங்க மூன்றாவது எழுத்து என்ன இருக்கு, டூ இருக்கு. இங்க நீ இருக்கு. ஆனா முதல்ல நமக்கு என்ன வரணும், இட்டு டா இந்த இது வரணும். அப்போ கண்டம் கண்டு கண்ணி. அப்ப இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எழிலி எழில் எலால் எழல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு லாலா வரிசை தெரிஞ்சா போதும். லாலா லீலி இந்த மாதிரி வரணும். அப்போ முதல்ல என்ன வரும், எழல் எலால் அப்படின்னு வரணும். அதுக்கடுத்து லீ வரணும். இந்த லீல நமக்கு 2 கொடுத்துருக்காங்க, எழில் எழிலி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல மெய்யெழுத்து வருமா அடுத்து உயிர்மெய் எழுத்து வருமா அப்படின்றது நமக்கு தெரியணும். இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. நமக்கு முதல்ல எழில் தான் வரணும். ஏன்னா எழில் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்துதான் நமக்கு என்ன வரும், உயிர்மெய் எழுத்தா வரணும். அப்ப எழிலி எழில் இந்த மாதிரி நமக்கு வரும். அடுத்தது பாருங்க, பிட்டு பூட்டு பொன் பெண் பாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல முதல் எழுத்துக்கள் பாப்பா வரிசையில நமக்கு தெரியணும். பாட்டு பிட்டு பூட்டு பெண் பொன். ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, மெல்ல மீன் மையல் மண் முடி கொடுத்துருக்காங்க. முதல்ல மண் வரும், அடுத்து மீன், அடுத்து முடி, அடுத்து மெல்ல, அடுத்து மையல். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தாலாட்டு சீராட்டு பாராட்டு நீராட்டுன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இச்சு தான் வரும். ஸோ சீராட்டு, அடுத்து தாலாட்டு, அடுத்து நீராட்டு, அடுத்து பாராட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வைகுதல் வைகரை வைகளும் வைகை. இதுலையுமே எல்லா சொற்களையும் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இரண்டாவது எழுத்தை நம்ம செக் பண்ணணும். இரண்டாவது எழுத்துல 3 இடத்துல நமக்கு இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. அப்ப முதல்ல என்ன செய்யணும், மூன்றாவது எழுத்தை அடுத்து செக் பண்ணணும். மூன்றாவது எழுத்துல நமக்கு முதல்ல மெய்யெழுத்து வரணும். அப்போ வைகள் வரும். அதுக்கடுத்து லூ வரும். அப்போ வைகளும். நெக்ஸ்ட் வைகரை, அதுக்கு அடுத்து தான் இதுக்கு வரணும் வைகுதல் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, தோப்பு துப்பு தீர்ப்பு தப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட அகர வரிசை தாத்தா தீத்தின்னு தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் தா வரணும், தப்பு, அடுத்து தீர்ப்பு, அடுத்து துப்பு தோப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, தாய்மொழி தேன் தமிழ் துறை. முதல்ல தமிழ் வரணும், அடுத்து தாய்மொழி வரணும், அடுத்து துறை வரணும், அடுத்து தேன் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆவாரம் ஆதாரம் ஆசாரம் ஆகாரம். இதுல முதல் எழுத்து எல்லாமே உயிரெழுத்துக்களாக இருக்கு. அதுவும் ஒரே எழுத்தா இருக்கு. அப்ப இரண்டாவது எழுத்தை செக் பண்ணணும். முதல்ல என்ன வரும், கா வரணும். அப்ப ஆகாரம், இரண்டாவது ஆசாரம், மூன்றாவது ஆதாரம், அடுத்து ஆவாரம். ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, யாமம் யாப்பு யானர் யவனர். அப்ப முதல்ல என்ன வரணும், குறில் எழுத்தாகிய யா தான் வரணும். அப்ப யவனர். அடுத்து பாருங்க, எல்லாத்துலயுமே யாவனா வந்திருக்கு. அப்ப இரண்டாவது எழுத்து வச்சு நாம செக் பண்ணணும். இரண்டாவது எழுத்துல முதல்ல 3 சொல்லினா தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ யானர், அதுக்கடுத்து யாப்பு, அதுக்கடுத்து யாமம். நெக்ஸ்ட் பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. குமுதம் குயில் குவளை குறவன். இதெல்லாம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தௌலம் சௌனானம் பரம் ஔடதம்
கௌரியம். இதில் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், உயிரெழுத்துக்கள் இருந்தால் உயிரெழுத்துக்கள் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும், ஔடதம் வரணும். அடுத்து உயிர்மை எழுத்துக்களில் முதல்ல என்ன வரணும், கௌ வரணும். அப்போ கௌரியம். அடுத்து என்ன வரும், சௌ சௌ வரணும். சாரி, கா இக்கு இங்கு இச்சு. அடுத்து என்ன வரணும், சௌதா வரணும். ஸோ சௌனனாம் பரம். அதுக்கடுத்து இத்து தௌ வரணும். அப்போ தௌலம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, திறம், துருவல், தேரம், தெருள். இதில் ஃபர்ஸ்ட் தீ வரணும். தீக்கு அப்புறம் தீ இருக்கான்னு பாருங்க, இல்லை. அப்போ தீ தீ, தூ தூ, தே தே அப்படி வரணும். அப்போ தீக்கு அப்புறம் துருவல் வரணும். அடுத்து தே வரணும். தே இங்க இருக்கு, தெருள். அடுத்து தேரல். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, தரங்கம், தையல், திட்பம், தோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல நமக்கு என்ன வரணும், தரங்கம் தான் வரணும். நெக்ஸ்ட் தீ வரணும். அப்போ திட்பம், அடுத்து தையல், அடுத்து தோடு. அதுக்கடுத்து பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். வீண், வீழ்ச்சி, வீடு, வீதி. அப்போ இதில் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இரண்டாவது எழுத்தை வச்சு நம்ம செக் பண்ணணும். இதில் 2 எழுத்துக்கள் உள்ள சொற்களை முதல்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, வீடு முதல்ல வரும். அதுக்கடுத்து வீண் வரும். அடுத்து வீதி வரும். அதுக்கடுத்து தான் வீழ்ச்சி வரும். நெக்ஸ்ட் பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. காஞ்சி, காதை, கார், காணல். இதான் நம்ம கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, யாக்கை, யாழ், யாழி, யானை. ஆப்ஷன் டி தான் நமக்கு இதுல கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பாசிலை, பெதும்பை, பைங்குல், பௌவம். இதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுல கடம், குடம், கெடு, கேடயம். இதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கரகம், கரங்கள், கரத்தல், கரந்தை. அடுத்தது பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. எண்கு, எய்தல், எயில், எழினி. இதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் நலம், நாளம், நிலம், நீலம். இதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, உயிர், உஞற்று, உய்த்து, உளிங்கை. இதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இதோட நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் முடிவடையுது. ஓகே, இதில் பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய. ஞானம், நன்மை, யவனர், வழக்கு. ஓகேவா, இதான் நமக்கு அகர வரிசைப்படி கரெக்டாக உள்ளது. நெக்ஸ்ட் பாருங்க, குயில், குரத்தி, குறவன், கூட்டம் கொடுத்துருக்காங்க. முதல்ல நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, குரத்தி வரணும். அடுத்து குறவன், அடுத்து குயில், அடுத்து கூட்டம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஃபர்ஸ்ட் என்ன வரணும், சாவி வரணும். அடுத்து சீரகம் வரணும். அடுத்து செம்பு, அடுத்து சேவல். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வட்டம், யானை, மனம், பட்டம் கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல நமக்கு என்ன வரணும், பட்டம் வரணும். இரண்டாவது மனம் வரணும். அடுத்து யானை வரணும். அதுக்கடுத்து வட்டம் வரணும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கக்குதல், கக்குவான், கஞ்சி, கற்கண்டு. இதில் ஃபர்ஸ்ட் கக்குதல் தான் வரும். இரண்டாவது கக்குவான், மூன்றாவது கஞ்சி, அடுத்து கற்கண்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இதோட நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முடிவடையுது. நமக்கு உயிரெழுத்து வரிசை, மெய்யெழுத்துக்கள் வரிசை, உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசை தெரிஞ்சதுன்னா இது நமக்கு கரெக்டாக எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லா எழுத்துக்கள்லையுமே இருக்கக்கூடிய எல்லா சொற்களையும் இருக்கக்கூடிய முதல் எழுத்து பார்க்க வேண்டும். முதல் எழுத்து ஒன்று போல இல்லை அப்படின்னா அதை வச்சு நம்ம அகர வரிசைப்படுத்தலாம். இஃப் சப்போஸ் முதல் எழுத்து ஒரே மாதிரியாக இருந்தது அப்படின்னா இரண்டாவது எழுத்தை வச்சு நாம கம்பேர் பண்ணி அகர வரிசைப்படுத்தணும். இஃப் சப்போஸ் நமக்கு 6 சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னா 6ல் 3 சொற்கள் 2 எழுத்து சொற்கள், 3 சொற்கள் 3 எழுத்து சொற்கள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா முதல்ல நமக்கு 2 எழுத்து சொற்களை தான் முதல் எழுதணும். அதே மாதிரி எல்லா சொற்களுமே 3 எழுத்து சொற்கள் கொடுத்துட்டு அதில் ஒரு சொல்லில் மட்டும் 3வது எழுத்து சொல் மெய்யெழுத்தாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ப்ரிஃபரன்ஸ் மெய்யெழுத்துக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து தான் உயிர்மெய் எழுத்துக்கு கொடுக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டாபிக் நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட நமக்கு யூனிட் 2 முடிவடையுது. நம்ம யூனிட் 3 நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்த்துடலாம். தேங்க்யூ.